அனைவருக்கும் எனது அன்பின் வணக்கம். பாட்டி என்று சொன்ன கதை, பால் ஊட்டி வளர்த்த கதை, மானு கதை, மயிலு கதை, வீட்டுக்கதை, நாட்டுக்கதை, அந்த கதை இந்த கதை, அப்பப்பா அத்தனையும் கேட்ட உங்களுக்கு நானும் ஒரு கதை சொல்லட்டுமா? எனது கதையின் பெயர் சாலமோனின் ஞானமிகு தீர்ப்பு. 1 அரசர்கள் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 28 வரை உள்ள இறைவார்த்தைகள் கூறுகிறேன், கேளுங்கள். அன்று சாலமோன் அரசனிடம் காவலன் ஒருவன் ஓடோடி வந்து, அரசே அரசே, 2 பெண்கள் அழுது கொண்டு அதோ உம்மை காண வந்திருக்கின்றார்கள் என்றான். அரசரோ, வரச் சொல்லுங்கள் அவர்களை என்றார். அவர்கள் இருவரும் வந்தனர். அரசர் என்ன என்று வினவ, ஒரு பெண் உடனே உள்ளம் குமுறியவளாய், என் தலைவரே, இந்த பெண்ணும் நானும் ஒரே வீட்டில் குடியிருக்கிறோம். எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. என் குழந்தை பிறந்து 3ஆம் நாள் அவளும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த வீட்டில் எங்கள் இருவரை தவிர வேறு யாரும் இல்லை. இவள் இரவில் தூங்கும் போது தன் மகன் மீது புரண்டு விட்டாள். அவன் இறந்து போயிருக்கிறான். உன் பணிப்பெண்ணாகிய நான் தூங்கிக் கொண்டிருக்கையில் என் அருகில் கிடந்த என் மகனை எடுத்து தன் நெஞ்சருகில் வைத்து கொண்டு இறந்து போன தன் மகனை எடுத்து என் நெஞ்சருகில் கிடத்தி இருக்கிறாள். அந்த பெண் விடியும் காலையில் பிள்ளைக்கு பால் கொடுக்க நான் எழுந்தபோது ஐயோ, அது செத்து கிடந்தது. சற்று விடிந்த பின் பிள்ளையை உற்று பார்த்தபோது அது நான் பெற்ற பிள்ளை அல்ல தலைவா, அது நான் பெற்ற பிள்ளை அல்ல என்றாள். இதை கேட்ட மற்றவளோ, இல்லை, உயிரோடு இருப்பது என் பிள்ளை, செத்து போனது உன் பிள்ளை என்றாள். முதல் பெண்ணோ, இல்லை இல்லை, செத்த பிள்ளைதான் உன்னுடையது என்றாள். இப்படி அவர்கள் ஒருவர் வாதாடி கொண்டிருக்கும் போது அரசர், நிறுத்துங்கள், என்ன இது? ஒருத்தி உயிரோடு இருக்கிறது என் மகன், செத்தது உன் மகன் என்கிறாள். மற்றவளோ, இல்லை, செத்தது உன் மகன், உயிரோடு இருப்பது என் மகன் என்கிறாள். ஒரு வாளை கொண்டு வாருங்கள் என்றார் அரசர். அவ்வாறே அரசரிடம் ஒரு வாள் கொண்டு வந்தனர். அரசரோ, உயிரோடு இருக்கும் குழந்தையை 2ஆக வெட்டி ஒரு பாதியை ஒருத்தியிடமும் மறுபாதியை மற்றொருத்தியிடமும் கொடுங்கள் என்றார். உயிரோடு இருந்த பிள்ளையின் தாய் தன் மகனுக்காக நெஞ்சம் பதறி அரசரிடம், வேண்டாம் வேண்டாம், என் தலைவரே, கொல்ல வேண்டாம், உயிரோடு இருக்கும் குழந்தையை அவளிடமே கொடுத்து விடுங்கள் என்று கெஞ்சினார். மற்றவளோ, அது எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம், அதை 2ஆக வெட்டுங்கள் என்றார். உடனே அரசர், உயிரோடு இருக்கும் அந்த குழந்தையை கொல்ல வேண்டாம், முதல் பெண்ணிடமே கொடுங்கள், அவள்தான் அதன் தாய் என்று உண்மையான தாயை அடையாளம் காட்டினார். நீதி தீர்ப்பு வழங்குவதற்கென கடவுள் அருளிய ஞானத்தை பாருங்கள். சாலமோனின் ஞானம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன கூறுகிறது தெரியுமா? ஞானம் 1 கோடி முதல் மறு கோடி வரை ஆற்றலோடு செல்கின்றது, எல்லாவற்றையும் முறையாக ஒழுங்குபடுத்துகின்றது என்று. ஆம், நாமும் கடவுளிடம் வேண்டுவோம், ஞானத்தை பெற்றுக்கொள்வோம், நீதியோடு செயல்படுவோம். எனக்கு மிகவும் பிடித்த இந்த கதை உங்களுக்கும் பிடிக்கும் என்று நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.